வெல்கம் டு மேக்ஸ் வித் ஜேஜே சேனல். இன்னைக்கு நம்ம ரேஷியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேஷியோ சம்மந்தமாக வர இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடான கொஞ்சம் சம்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, இஃப் A is to B equal to 5 is to 7 and B is to C is 6 is to 11, then A is to B is to C என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போது இந்தமாரி சம்ஸ் பண்ணும்போது ஒரு ஷார்ட்கட் என்னென்னா, இப்போ A is to B தந்திருக்காங்க, அதேமாரி B is to Cயும் தந்திருக்காங்க. கரெக்டாக? இனி கொஸ்டின் என்னது, A is to B is to C என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி தந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏயும் பிஏயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்படி எழுதிட்டு ஏயும் பிஏயும் மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த பிஏயும் மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சா? அதுக்கப்புறம் இந்த பிஏயும் சிஏயும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இங்கே ஆன்சர் கிடச்சணும். இந்த ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த கொஸ்டினில் என்ன தந்துருக்காங்க, A is to B என்ன தந்திருக்காங்க, 5 is to 7. கரெக்டா? அப்புறம் B is to C என்ன தந்திருக்காங்க, 6 is to 11 சொல்லிட்டு தந்திருக்காங்க. கொஸ்டின் என்னது, A is to B is to C equal to என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த 5, அதாவது ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோன்னா ஏ வேல்யூ கிடச்சிடும். 5 6 ஆர் எவ்வளவு, 30. கரெக்டாக? 30 ஈஸ்ட்டு. செகண்ட் ஸ்டெப் என்னது, கிராஸில் மல்டிப்ளை பண்ணும். 6 7 ஆர் 42. தேர்டு ஸ்டெப் என்னது, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். கரெக்டாக? 7 × 11 எவ்வளவு, 77. இதுதான் ஆன்சர். ஈஸியாக இருக்கா? அடுத்த சம் இதே மாடல் தான். A is to B தந்திருக்காங்க, B is to Cயும் தந்திருக்காங்க, A is to B is to C என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு A is to Bயை எடுத்து எழுதுவோம். A is to B என்னது 6 is to 7. கரெக்டா? B is to C என்னது 6 is to 11. 60 is to. இனி என்ன கேட்டிருக்காங்க, A is to B is to C என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. கரெக்டா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, இந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். கரெக்டாக? மல்டிப்ளை பண்ணால் 6 6 ஆர் என்ன கிடைக்கும், 36. இனி கிராஸில் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 6 7 ஆர் 42. கரெக்டாக? 42 ஈஸ்ட்டு. இந்த லாஸ்ட்டில் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 7 1 ஆர் 7 இஸ் த ஆன்சர். இதே மாடலில் அடுத்து ஒரு சம்மு. இங்கே என்ன தந்திருக்காங்கன்னு, இது கொஞ்சம் வித்தியாசமானது. A is to B என்னன்னா 2 is to 3 தந்துருக்காங்க. அப்புறம் B is to C தராமல் என்ன பண்ணியிருக்காங்க, C is to B 4 is to 5ன்னு சொல்லி தந்துருக்காங்க. தென் என்ன கேட்டிருக்காங்க, A is to B is to C என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் நம்மளுக்கு ஆனால் எப்படி தான் எழுதணும்னா, A is to B திரும்ப B is to C தான் இருக்கணும். இங்கே ஆனால் மாறி இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு A is to B அதே மாதிரி தான் தந்திருக்காங்க. அப்போ அதை எடுத்து எழுதிக்கிறோம். 2 is to 3. இனி C is to Bயை எப்படி எழுதிக்கலாம்னா, B is to C தானே மாற்றணும். அப்போ இந்த நம்பர்ஸையும் மாற்றிக்கிட்டாலே போதும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும், B is to C என்னது 5 is to 4ன்னு கிடைக்கும். கரெக்டாக? இதை இங்கே எடுத்து எழுதுறோம். 5 is to 4. அப்புறமா நார்மலாக பண்ணுற மாதிரி தான் A is to B எப்படி பண்ணும், A is to B is to C equal to எப்படி பண்ணும், ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். கரெக்டா? 5 2 ஆர் 10 ஈஸ்ட்டு. 5 3 ஆர் 15 ஈஸ்ட்டு. 4 3 ஆர் என்ன கிடைக்கும், 12. ஆன்சர் இது. நெக்ஸ்ட் சம்மு A is to B equal to இங்கே தந்துருக்காங்க. கரெக்டா? இனி B is to Cயும் தந்துருக்கு. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, A is to C என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்முக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் எழுதுவோம். இப்படி 3 is to A is to B எவ்வளவு, 3 is to 4. B is to C எவ்வளவு, 8 is to 9. கரெக்டா? இனி நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்க, A is to C என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா என்ன வரும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது A கிடைக்கும். 8 3 ஆர் என்னது 24. கரெக்டாக? 24 ஈஸ்ட்டு. நம்ம B கண்டுபிடிக்கணும்னா கிராஸில் மல்டிப்ளை பண்ணும். C கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், லாஸ்ட் ரெண்டையும் திரும்ப மல்டிப்ளை பண்ணும். அப்போ இங்கே லாஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். 4 9 ஆர் என்ன கிடைக்கும், 36. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும், கேன்சல் பண்ணிட்டோம்னா 9 கிடைக்கும்.
3 டேபிளுக்கு போனால் 2:3. ஃபிஃப்த்து சம்மு கொஷின் என்னென்னா 2a = 3b = 4c அப்படின்னு தந்துருக்கு. தென் என்ன கேட்டிருக்காங்க, a:b:c என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நார்மல் வே நம்ம எப்படி பண்ணலான்னா, நார்மலாக இப்போ என்ன தந்துருக்காங்க, 2aயும் நம்மளுக்கு என்ன தெரியணும், a:b என்னது அப்புறம் b:c என்னதுன்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு a:b:c என்னன்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு முன்னாடி உள்ள அந்த மெத்தடில் நம்ம பண்ண முடியும். அந்த மெத்தடுக்கு போடணும்னா நார்மல் வே என்னன்னா 2a = இந்த ரெண்டும் எடுக்கிறோம், ரெண்டும் ஈக்குவல் தானே, 2a = 3bன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அப்போது இனி என்ன பண்ணலாம், இந்த பியை கீழே கொண்டு வரோம், இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரோம். அப்போ a/b = என்ன கிடைக்கும், 3 இந்த 2 அந்த சைடு கொண்டு போகிறோம், 3/2ன்னு கிடச்சிடுங்க. ரேஷியோனா ஒன்றும் இல்லை, x/y வந்து எப்படி எழுதிக்கலாம், x:y சொல்லி எழுதிக்கலாம். கரெக்டாக இங்கே வந்து a/bன்னு கிடச்சிருக்கு. அப்போ a:b = a/b எப்படி எழுதலாம், a:bன்னு எழுதலாம். a:b = இதை எப்படி எழுதிக்கலாம், 3:2. அப்போ நம்மளுக்கு a:b வந்து என்னன்னு சொல்லி தெரிஞ்சாச்சு. இனி அப்புறம் நம்மளுக்கு b:c வேணும். அப்போ இந்த ரெண்டையும் எடுக்கிறோம். இப்போ 3b = 4c. கரெக்டா? அப்போது இதை எப்படி எழுதும்போது b/c எழுதுறோம். இந்த c இந்த சைடு கொண்டு போகிறோம், c = என்ன கிடைக்கும், இந்த 3 அந்த சைடு கொண்டு போனால் 4/3ன்னு கிடைக்கும். அப்போ b:c என்ன கிடைச்சிருக்கு, b:c = 4:3ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நார்மலாக a:b:c எப்படி கண்டுபிடிப்போமோ அந்த மாதிரி பண்ணிட்டா போதும். என்ன பண்ணுவோம், a:b எடுத்து எழுதுவோம், 3:2. கரெக்டாக b:c எவ்வளவு, 4:3. இனி என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 4 3s are 12 இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். கரெக்டாக 4 2s are 8 3 3s are என்ன கிடைக்கும், 9ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? 3 3s are இல்லை, 3 2s are. கரெக்டாக 3 2s are என்ன கிடைக்கும், 6ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த மாதிரி பண்ண வேண்டியது. இது கொஞ்சம் லென்த்தாக தானே இருக்குது. அப்படி எதுவுமே பண்ணாமல் ஈஸி எப்படி பண்ணலான்னா, ஈஸி வே ஷார்ட்கட் எப்படின்னா, இப்போது நம்மளுக்கு a:b தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக a:b அப்படி எழுதி a வேணும்னா என்ன பண்ணணும்னா, a இருக்குல்ல இந்த டேர்மை அப்படியே மூடிட்டு மீதி உள்ளதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 4 3s are 12. இனி b வேணும்னா என்ன பண்ணணும்னா, b-யை மூடிட்டு மீதி 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அப்போ என்ன கிடைக்கும், 4 2s are 8ன்னு கிடைக்கும். கரெக்டாக 8 c வேணும்னா என்ன பண்ண, c-யை மூடிட்டு மற்ற ரெண்டு என்னது, 2 × 3 2 3s are 6 கிடைச்சிருச்சா. இனி சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது என்ன கிடைக்கும், 2 டேபிளுக்கு போகும். கரெக்டா? இப்போ 6:4:3 is the answer. ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் சம்மு போன மாடல் இருக்கிற மாதிரியே இருக்கும். இது எப்படி இருக்கு, a/3 = b/ஈக்குவல்னு தந்திருக்காங்க. தென் என்ன கேட்டிருக்காங்க, a:b:c வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு பழைய மெத்தட் படி பண்ணலான்னு தோணும். கரெக்டாக? ஏ வேணும்னா என்ன, இதை மூடிட்டு மற்ற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் இந்த சம்முக்கு பண்ண வேண்டியதில்லை. இந்த சம்முக்கு டைரெக்டாக a:b என்ன தெரியுமா, வேறு ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிற நம்பரே தான் இங்கே a. 3 b-க்கு வேல்யூ 4 c வந்து என்னன்னா 5. இது ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? போன மாடலில் அதே மாதிரி ஒரு சம்மு. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். a:b:c = என்னதான், 10:11:12. கரெக்டா? அடுத்த சம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல, அந்த சம் மாதிரி 80 = 9b = 7c தந்திருக்காங்க. தென் a:b:c என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், a:b:c என்ன கிடைக்கும், a வேணும்னா a மூடிட்டு மீதி 2 நம்பர்ஸையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? 9 7s are என்ன கிடைக்கும், 63 b வேணும்னா என்ன பண்ணுவோம், b-யை மூடிட்டு மற்ற 2 8 7s are என்ன கிடைக்கும், 56 c வேணும்னா என்ன பண்ணுவோம், இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? 8 9s are என்ன கிடைக்கும், 72 is the answer. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேக்ஸ் வித் ஜேஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.
யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.